கொண்டாடப்படுகிறது. ராமோ விக்கிரகவான் தர்மஹ சாது சத்யபராக்கிரம. ராமனே தர்மத்தின் உரு. சனாதன தர்மத்தின் அடிப்படையில் சாமானிய தர்மங்கள், சாத்தியமான தர்மங்கள், அதாவது நம் முயற்சியால் சாதிக்கப்படுகிற தர்மங்கள், இவை அனைத்தையும் விட ராமனே சிறந்த தர்மமாக உள்ளார். உலகத்தில் கூறப்பட்ட நல்ல காரியங்கள், புண்ணியம், தர்மம், இவை அனைத்தும் ஓர் உருவம் எடுத்துக்கொள்ளுவோமானால் அந்த உருவமேதான் ராமச்சந்திரன். இதை நமக்கு புரிய வைக்கத்தான் எத்தனையோ க்ஷேத்திரங்களில் கோதண்டராமன், கல்யாணராமன், பட்டாபிராமன் என்னும் ஓரொரு திருநாமத்தோடே ராமன் விளங்குகிறார். தற்போது நாம் ஈரோடு கருங்கல்பாளையத்தில் உள்ள கோதண்டராமசுவாமி ஆஸ்தானத்தில் உள்ளோம். ராமனை தரிசிக்கப் போகிறோம். ஆச்சரியமான பெருமான் 1978 சம்பரோக்ஷணம், அதாவது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அன்று தொடக்கமாக இன்று வரை இங்கிருக்கும் ராமபக்தர்கள் அனைவருக்கும் தன்னுடைய அழகிய பார்வையாலேயே, கடாட்சத்தாலேயே அருள் புரிந்து கொண்டிருக்கிறான் ராமன். ஆச்சரியமான வில், வலதிருக்கையில் பிடித்திருக்கிற சரம், அம்பு, நிகு நிகு என்றிருக்கக்கூடிய கருத்த திருமேனி. கருப்பு என்றால் இருட்டு என்று தோன்றும். ஆனால் ராமனுடைய விக்கிரகம் கருப்புன்னு சொன்னால் பளபளப்புன்னு தோன்ற வேண்டும். கண்ணனையோ ராமனையோ சேவித்தால் அந்த கருமை இருட்டாகவா இருக்கிறது? அந்த கருமையிலேயே ஓர் பளபளப்பு இருக்கிறது. கருத்த மேகத்தை பார்க்கிறோம். அந்த மேகத்தின் பின்னால் சந்திரன் இருந்தால் மேகத்தை சந்திரன் ஒளியூட்டிவிடும். மேகம் இத்தனைக்கும் முழுக்க தண்ணீர் குடித்து கார்மேகமாக இருக்கும். ஆனால் அந்த கார்மேகத்துக்கு பின்னால் நிலவு இருக்குமானால் நிலவின் ஒளி பட்டு அப்பதான் அந்த மேகத்தினுடைய கருப்பு எப்படி பளபளப்பா இருக்குன்னு நமக்கு புரியும். மழைக்காலம் வருகிறது, மேகங்கள் திரளுகின்றன, கருத்த மேகம். அப்ப கருப்பு தான் தெரியும். மேகம் கருப்புனுட்டாலே எதையும் பார்க்க விடாதுன்னு நினைக்கிறோம், இருண்டுடுத்துன்னு சொல்லுவோம். ஆனா அந்த இருண்ட மேகத்துக்கு பின்னால் சந்திரன் வரும்போது இருட்டா, கருப்பா, வெளுப்பா, ஒளியா, பளபளப்பா, ஏதுன்னே தெரியாது இல்லையா? அதை போலத்தான் ராமனுடைய விக்கிரகம். மூர்த்தியை தற்போது சேவித்துக் கொள்ளுகிறோம். ஆச்சரியமான நேபாளத்திலிருந்தே வரவழைக்கப்பட்ட, அவர்களே சமர்ப்பித்திருக்கிற சாலக்கிராம மாலையை அணிந்து கொண்டு ராமச்சந்திரன் எழுந்துள்ளிருக்கிறார். ஒரு புறத்தில் சீதாதேவி, மற்றொரு புறத்தில் லக்ஷ்மணன் கையிலே பிடித்த திவ்யாயுதங்கள்னு பூர்வாச்சாரியர்கள் கூறுகிறா போரே, பக்த ரக்ஷணத்துக்காகவே பெருமான் வில்லை பிடித்திருக்கிறார். விற்பிடித்த ராமன், விற்கை வீரன். அவனை பத்தி அவன் வில்ல பிடிச்சுக்கலாமா வேண்டாமா என்று சீதை பெரிய ஒரு விசாரத்தையே கிளப்பி விட்டாள். இப்ப நேர ராமனை வில் பிடித்த ராமனா சேவிச்சுக்கிறோம். ஆனா இப்ப பார்க்க போற சர்க்கம் என்ன தெரியுமோ? ராமா உனக்கு வில் வேணுமா என்று சீதை கேட்கிறாள். அதற்கு ஒரு கதை வேறு கூறுகிறாள். ராமனை வில்ல கீழே வைக்க வச்சோடணும், அவர் கையில வில்ல பிடிச்சிக்க வேண்டாம், கீழே வைக்கணும்னு சீதைக்கு எண்ணம். உண்மையா அந்த எண்ணம் இல்லை. ராமன் கையில வில்ல பிடிச்சிருக்காரே, பொம்மையா இல்ல வேலை செய்யுமா? இதை தெரிஞ்சுக்கணும்னா அவளுக்கு ஆசைக்கும். ஏனெனில் அனைத்து ராட்சசர்களிடத்தில் இருந்தும் உங்களை காப்பாற்றி கொடுக்கிறேன்னு ராமன் சூளுரைத்தான். ரிஷிகளெல்லாம் என்னை காப்பாற்றணும்னு வேண்டிக் கொண்டார்கள். கவலைப்படாதீங்கோ, பகைவர்களை ஒழிச்சுடுறேன்னு ராமன் சொல்லிட்டார், சத்திய பிரதிங்கை. ஆனால் நாள் ஓடுறது 10 வருஷம் ஓடுறது. ராமன் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கிறதாவே தெரியல. சீதைக்கு தோணி போய் கேட்டுட்டார், இந்த வில்ல கையில பிடிச்சிருக்கே ராமா, நிஜமான வில்லு தானே? இப்படின்னா என்ன அர்த்தம்? குத்தலா பேசுறான்னு அர்த்தம். வில்லு நிஜமான வேலை செய்யுமான்னு அர்த்தம். வில்ல பிடிச்சிருக்கே, அது பொம்மையா இல்ல நெஜ வில்லு தானா? பொம்மையா இருக்குன்னா கீழே வச்சுடு, நெஜவில்லா இருக்கணும்னா பிடிச்சுக்கோ என்று ஏதோ கதை சொல்லி ராமனை குழப்பி அவனை நடவடிக்கை எடுக்க வைக்க பார்க்கிறாள். என்னான்னு மேல பார்ப்போம். இப்போதைக்கு ஆசிரம மண்டலத்துக்கு ராமன் புறப்படுகிறான். சுதீஷ்ணர் விடை கொடுத்து விட்டார். 8வது சர்க்கத்தில்
16வது ஸ்லோகத்தில் கம்யதாம் வத்ச சௌமித்ரே பவானபி ச கச்சது ஆகந்தவ்யம் ச தே திருஷ்ட்வா புனரேவ ஆசிரமம் பிரதி தத சுபதரே தூணி தனுஷீச்ச ஆயதேக்ஷண ததௌ சீதா தயோர் பிராத்ரோஹ ஹட்கௌச்ச விமலௌ ததஹ. சுதீஷ்ணர் நீங்க 2 பேரும் போங்க, மூவரும் சீதை பின்தொடர்ந்து வருவாள். போன பிற்பாடு எல்லாரும் திரும்ப இங்க வாங்கும். ஆசிரம மண்டலத்தை எல்லாம் ஒரு சுத்திட்டு ராமா அப்படியே விடாதே, அனைவரையும் தரிசித்து விட்டு திரும்ப என் ஆசிரமத்துக்கு வா என்று சொல்லி அனுப்புகிறார். கிளம்புற சமயத்துக்கு இதுவரை நாம இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா சீதை ஒரு காரியம் பண்ணுகிறாள். கீழே வைக்கப்பட்ட அம்புரா தூணி, கையில பிடிச்சிக்க வேண்டிய வில் அம்புரா தூணி, அம்புகள் அனைத்தையும் தானே எடுத்து ராமனுக்கு லட்சுமணனுக்கும் கொடுக்கிறாள். இத்தனை நாளி நம்ம இதை பார்க்கவே இல்லை. ஏன்னா காட்டில் இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்காளே தவிர சீதை எடுத்து கொடுத்து ராமன் வில்லை பிடித்து கொண்டா நம்ம கேள்விப்படலை. ஆனா இந்த இடத்துல அம்புரா தூணி எடுத்து சீதை கொடுக்கிறாள். ராமன் அதை வாங்கி கொள்றார். என்னமோ சொல்ல முயற்சிக்கிறாள் சீதைன்னு அர்த்தம். என்ன சொல்ல போகிறாள்னு அடுத்த சர்க்கம் அது. சீக்கிரந்தௌ ரூப சம்பன்னாவனுஜாதௌ மகர்ஷினா பிரஸ்திதௌ திருதசாபாசி சீதையா சக ராகவோ. காட்டுக்குள் நுழைந்தார்கள். 9வது சர்க்கம். சுதீஷ்ணேன அபியனுஜாதம் பிரஸ்திதம் ரகுநந்தனம் ஹிருத்யா ஸ்னிக்தயா வாச்சா பர்த்தாரம் இதம் அப்ரவீத். சீதை மெதுவே ராமனுக்கு அடுத்து நடந்து இருந்தவள் தன்னுடைய இனிய குரலில் ராமனுக்கு இப்படி செய்தி சொல்ல தொடங்கினாள். பேசாதவ பேச போறாள்னாலே ஏதோ பெரிய சமாச்சாரம் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் வாயே திறக்க மாட்டார். அவர் உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும் உட்காரட்டுமான்னு கேட்டா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாகணும். ஏன்னா இவர் வாய் திறந்து பேசவே மாட்டார். எப்ப இவர் பேசணுங்கிறாரோ ஏதோ பெரிய விஷயம் வச்சிருக்கார். சீதை பேசவே மாட்டார். ஆனா ஏதோ பேச தொடங்குகிறாள். த்ரீண்யேவ அதர்மந்து சுசூக்ஷ்மேன விதினா பிராப்யதே மகான் த்ரீண்யேவ வியசனான்யத்ய காமஜானி பவந்த்யுத. ராமா, உலகத்தில் தர்மம் மிகவும் சூக்ஷ்மமானது. எளிதில் மக்களை அதர்மம் பீடித்து விடுகிறது. 3 அதர்மங்கள் தான் முக்கியமா யாரையுமே பிடிக்கும். 3ஐயும் சொல்லுகிறாள். மித்யா வாக்கியம், பொய் கூறுதல் முதல் அதர்மம். பொய் கூறுதல் மித்யா, உண்மையை மாற்றி புறம்பாக பொய்யாக திரித்து சொல்லுதல் முதல் குற்றம். 2 பதார அபிகமனம், மாற்றான் மனைவியை தான் தன் மனைவியாக கொள்வது. மற்றொருத்தனுடைய மனைவியை விருப்பப்படுகிறானோ இல்லையோ, பிறர் தாரத்துக்கு ஆசைப்படாதே, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே என்று சான்றோர்களுடைய வாக்கு. அப்ப 2வது குற்றம் பிறர் மனைவிக்கு விருப்பப்படுவது. 3வது குற்றம் வினா வைரஞ்ச ரௌத்ரதா, ஒருத்தரோட நமக்கு பகைமை இல்லாம இருக்கிறச்சே அவரை ஹிம்சிக்கிறது, கோவப்படுறது. இது 3வது குற்றம். அவருக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை, அப்படி இருக்கிறச்சே நான் அவரை ஹிம்சிக்கிறேன்னு வச்சுங்க, அது நிஜமான ஹிம்சை ஆயிடும் இல்லையா. ஆக முதல்ல சொன்னது பொய் கூறுதல் குற்றம். 2 பிறன் மனைவியை ஆசைப்படுவது குற்றம். 3வது ஒரு விரோதமே பகைமையே இல்லாத போது தேவையற்று ஒருத்தரை ஹிம்சிக்கிறோமே அது குற்றம் சொல்லிட்டு சீதை தொடர்ந்து கூறுகிறாள். ராமா, இதுல முதல் 2 குற்றங்களும் உனக்கு வர வாய்ப்பே இல்லை. நீ சொல்ல போறதே இல்லை. நீ சத்தியவாக்கியன். அது உங்க தாப்பனார் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்கிறதுக்கு இத்தனை பாடுபடுற. அப்ப நீ பொய் சொல்ல போறது இல்லை. எனக்கு உண்மை தெரியும், இன்னொருத்தன் மனைவி நீ பார்க்கவே போறது இல்லைன்னுட்டு. ஏன்னா உன் கண்ணு யாரை பார்த்தாலும் சமமா தான் பார்க்கும் அப்படிங்கிற உண்மை எனக்கு தெரியும். இப்போ அதனால இந்த 2 குற்றமும் உனக்கு வராது. எனக்கு 3வது குற்றத்தை பத்தி தான் ராமா பயமா இருக்குன்னு அளவு. ராமன் தகச்சே போட்டார். நமக்கு எந்த குற்றம் வந்துட போறது, எதுக்கு நம்ம மனைவி இப்படி சொல்றா? அப்படிலாம் ஒருத்தரையும் நான் ஹிம்சிக்கவே மாட்டேனே சீதே, எதுக்கு சொல்றேன்னால் உனக்கும் ராட்சசாலுக்கும் என்ன சண்டை? ரிஷிகள் கேட்டுக்கொண்டார்கள்ங்கிறதுக்காக ராட்சசால கொல்றேன்னு பிரதிகம் பண்ணிட்டு இந்த வில்ல கையில பிடிச்சுட்டே இருக்கேராமா. ஆயுதத்தை கீழே வைக்காம கையில பிடிச்சிருந்தால் நல்லவனை கூட குத்தலாமா கொல்லலாமான்னு நமக்கு அந்த எண்ணம் வந்துடும். கத்தியை வச்சுட்டே இருந்தா வெறுமை இருக்க விடாதான். கொஞ்சம் கீறி பார்க்கலாமா, வெட்டி பார்க்கலாமா, குத்தி பார்க்கலாமா, அப்படி தடவி எதானு தோணுமோ இல்லையோ. கத்தின்னா கத்தி கீழே வச்சுடணும். கத்தியை வைத்துக்கொண்டே இருந்தா துப்பாக்கி ரொம்ப நன்னா இருக்கேன்னு தொடச்சுட்டே இருந்தா எத்தனை தடவை குண்டு வெடிச்சு விட்டுன்றான். அதனால இதெல்லாம் ஆபத்தான விளையாட்டு இல்லையா. ஆயுதத்தை கையில வச்சிருந்தியானால் கொலை செய்ய தூண்டும். கொலை செய்வது ஹிம்சை. ஆகவே இந்த ஆயுதத்தை ஏன் வெறுமனே பிடித்து கொண்டிருக்கிறாய்? ராமா, வில்ல கீழே வச்சுடேன். இதான் இப்ப சீத்தை சொல்ல வந்தது. ஆனா அவ சொல்ல வந்த செய்தி இதுவே இல்லை. இதுக்கு நேர் எதிர் செய்தி. நன்னா ரிஷிகளை காப்பாத்துறேன்னு பிரதிக்க பண்ணிட்டு வருஷம் ஓடிண்டே இருக்கு, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாமா. வில்லு பொம்மையா? இதைத்தான் அவ கேட்க நினைக்கிறா. ஆனா அப்படி கொள்ற மாட்டா சீத்தை. அதை அப்படி பூசி மெழுகி தன்னுடைய புனிசிரிப்பு மாறாமல் ரொம்ப நிதானமா ஒத்தர் உள்ளமும் புண்பட்டுடாமல்
கையில் ஆயுதம் வச்சுக்க கூடாது ராமா, வச்சுட்டு இருந்தாலே ஹிம்சிக்க தோணும், ஹிம்சை கூடாது. இதுதான் மூணாவது குற்றம். ஒருவேளை அந்த ஹிம்சைங்கிற குற்றம், பிறரை துன்புறுத்தினாய்ங்கிற குற்றம் என் கணவனுக்கு வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எவ்வளவு அழகான பேச்சு பாருங்க. நான் மறந்து என்ன தெரியுமோ சொல்லுவோம், எதுக்கு வெறுமைக்கான இந்த வில்ல கீழே பிடிச்சின்னு கையில பிடிச்சின்னு கிழவைய நமக்கு தான் முதல் உதவிடும். இந்த மாதிரி நம்ம பேசுறதுக்கு ஆரம்பிச்சோம்னா இது பேசுற நிலையாது. எப்படி பேசணுமோ நன்னா நாசூக்கா எடுத்து சொல்றதுங்கிற பாருங்க, அதை போல சொல்ல வேண்டும் இல்லையோ. சீதை கூறுகிறாள், குதா அபிலஷணம் ஸ்திரீனா தர்மநாசனம் தர்மிஷ்ட சத்யசந்தச்ச பிதுர்நிர்தேசகாரக தொய் தர்மச்ச சத்யஞ்ச தொய் சர்வம் பிரதி. இடத்துல சத்தியம் எப்போதும் உள்ளது, தர்ம சிந்தனையில் மாற்றம் இல்லை. அதனால முதல் 2 குற்றங்களும் வராது. ஆனால் திருத்தீயம் எதிதம் ரௌத்ரம் பரப்பிராணாபிஹிம்சனம் நிர்வைனம் கிரியதே மோகாது தச்சதே சமுபஸ்திதம். அதுதான் ராமானுக்கு பயமா இருக்கு. 3வது குற்றம் வந்துடுமோ, பிராணிகளை ஹிம்சிப்பாயோ, ராட்சசர்களோட அவனுக்கு சண்டையே கிடையாதே, அவர்களை ஹிம்சித்து விடுவாயோ என்று கேட்டுக்கொண்டு, நகிமே ரோச்சதே வீர கமனம் தண்டகான் பிரதி காரணம் தத்திர வக்ஷ்யாமி வதந்தியா ஸ்ரூயதாம் மம. உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன். நான் பிறந்த வீட்டில் இருக்கிறச்சே எங்க தாப்பனார் இந்த கதை எனக்கு சொல்லியிருக்கார், நான் காதார கேட்டிருக்கேன். ராமா உனக்கு அந்த கதை சொல்லட்டுமா? இந்த மாதிரி சில இடங்கள்ல வரும். ராமன் ஒருவேளை நினைச்சுன்னு வருவோம், இவ 6 வயசு இருந்ததுக்கே இத்தனை கதை சொன்னாள்னா, இந்த நாளாட்டம் 21 வயசு 22 வயசு கல்யாணம் ஆயிருந்திருந்தா ராமாயண கதையே சீதை எழுதினதான் இருக்கும். ஏன்னா அத்தனை கதை 6 வயசுக்குள்ள அவ தாப்பனார் எத்தனை நீதி கதைகள் சொல்லியிருப்பாரோ, எத்தனை நீதியை உணர்த்தி இருப்பாரோ. சீதை இப்ப கதை சொல்றா, ஆச்சரியமான கதை. புராகில மகாபாஹோ தபஸ்வி சத்யவான் சுச்சி கஸ்மிஞ்சித் அபவத் புண்ணியே வனே ரத மிருகத்விஜே தஸ்ஸைவ தபசோ விக்ரம் கர்த்துமிந்திர சச்சீபதி. ஒரு ரிஷி தபஸ் பண்ணி கொண்டிருந்தார். அவர் தவத்தை கலைக்கணும்னு இந்திரனுக்கு ஆசை. அதனால வேணும்னு ஒரு சாமானிய மனுஷனா வேஷம் போட்டு தன் கையில இருந்த கத்தியை கொண்டு ரிஷிகிட்ட கொடுத்தான். நான் ஒரு தினதேச யாத்திரை போறேன், வடக்க கங்கா யாத்திரா, 30 நாள் ஆகும் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு. ஆகவே நான் வர்ற வரைக்கும் இந்த கத்தியை கையில் வச்சுக்கணும், ஜாகிரதையா பார்த்துக்கணும். திரும்பி வந்த உடனே கத்தியை ஒழுங்கா கொடுத்துடணும். ஏன்னா நான் எடுத்துன்னு போனா கத்தி எடுத்துக்கொண்டு கொலை செய்யும் ஆயுதத்தோட புண்ணிய யாத்திரை போகக்கூடாது. அதனாலதான் உங்ககிட்ட கத்தியை கொடுத்துட்டு போறேன். ரிஷிக்கு கத்தியை கண்டா பிடிக்காது. நமக்கு எதுக்கு கத்தி, நாம ஏதோ ஜபம் பண்ணிருக்கோம், தபஸ் பண்ணிருக்கோம், அப்படி வச்சுட்டு போனார். அவன் வச்சுட்டு புறப்பட்டு போயிட்டான். ஆனா இந்திரன் தானே வேஷம் கொண்டு வந்திருக்கான். போறச்சே சொல்லிட்டு போன, ஜாகிரதையா பார்த்துக்கணும், தள்ளி இருந்தா யாரான்னு எடுத்துன்னு போயிடுவா, நீர் தான் பொறுப்பு. உட்கார்ந்தவர் பகவதே வாசுதேவாயான்னு ஜபம் பண்ண பார்த்தார். கண்ணை மூடின்ற உடனே சந்தேகம் வந்தது, யாரான்னு தள்ளி இருக்குங்கிறதுக்காக கத்தியை தூக்கின்னு போடுவாளோ அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல வச்சுன்னு திரும்ப ஜபம் பண்ணார். பக்கத்திலே தூக்கின்னு போடுவாளோ, கையிலேயே பிடிச்சுன்னு ஜபம் பண்ணார். உட்காண்டே இருந்தா எடுத்துன்னு போடுவாளோ அப்படின்னு ஊரூரா சுத்தினார். எப்ப கத்தியை வச்சு அங்கங்க சுத்திரமோ நம்ம கொன்னா என்னன்னு தோணித்து எல்லாரையும் ஹிம்சித்து கொலையே பண்ண ஆரம்பிச்சிட்டார். ராமா இதான் நான் கதை கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தேவையில்லாம கத்தியை கையில வச்சிருந்து கொல்லணும்னு தூண்டும். ஆகவே நீ வில்லை கீழே வைப்பதுதான் சாலச் சிறந்தது. கதையை முடிச்சுட்டா சீதை. ராமன் கேட்டார், ரொம்ப நல்லா இருக்கு சீதை கதை, ஆனா கதை நல்லா இருக்கு. இப்ப நான் சொல்ற கருத்தை கேட்டுக்கிறியா? சீதை முடிச்சது அழகு. சகார ரௌத்ரீன் சுவாம்புத்தியன் தியக்த்வா தபசி நிச்சயம் ஸ்னேகாச்ச பகுமானாச்ச ஸ்மாரயேத்வாம் து சிக்ஷையே. ஒரு பெண்ணு மனைவி பேச வேண்டிய முறை அவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். ஆனா ரெண்டையுமே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பேசுறவர் சீதையா இருக்கணும், கேட்டுக்கிறவர் ராமனா இருக்கணும். அப்பதான் இந்த சட்டம்லாம் ஒத்து வரும். என்ன நான் இப்ப இந்த மனைவி பேச வேண்டிய முறைன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்க இருக்கிற மனைவி கணவனு ராமனா இருக்கணும் இல்லையா சுவாமி, அப்படின்னா இப்படி பேசலான்னு திருப்பி கொடுத்தாள்னா அடியனிடத்துல பதில் இல்லை. அதனால பேசுறவர் சீதையா இருக்கணும், கேட்கிறவர் ராமனா இருந்தால் இந்த சட்டங்கள் அனைத்துமே உள்ளன. சீதை கூறுகிறாள், ஸ்னேகாச்ச உன்னிடத்தில் இருக்கிற அன்பினாலே, பகுமானாச்ச உங்ககிட்ட இருக்கிற பெருமதிப்பாலே, ஸ்மாரையே துவாம்ன சிக்ஷையே உனக்கு ஞாபகப்படுத்துறே ராமா, நான் சொல்லி கொடுக்கல, நான் சொல்லி கொடுக்கிறேன்னு நினைக்காதே, உனக்கு தெரிஞ்ச தர்மத்தை ஞாபகப்படுத்துகிறேன். புத்திர் வைரம் வினாஹந்தும் ராட்சதான் தண்டகாசிரிதான் தர்மாதர்த்த பிரபவதி தர்மாத் பிரபவத்தே சுகம். நீ தண்டகாரண்யத்தில் இருக்கக்கூடிய ராட்சசர்களை தேவையில்லாம கொள்கிறேன்னு சொல்லுகிறாய். இது நம்ம வேலை இல்லை. அவர்கள் எதுக்கு கொல்லணும்? தர்மத்தினால் தான் அனைத்தும், தர்மத்தினால் தான் பொருள் கிடைக்கும், தர்மத்தினால் தான் சுகம் கிடைக்கும், தர்மத்தினால தான் எல்லாமே கிடைக்கும். சுகத்தால் சுகம் கிடைக்கும்னு நினைக்க கூடாது. தர்மத்தால் தான் சுகம் கிடைக்கும். பிராப்யதே நுகுணை தர்ம ந சுகான் லபதே சுகம் ஸ்ரீ சாபலதே ததுபாகிருதம் மே தர்மஞ்ச பக்தும் தவக சமர்த்தா. நான் மனைவி, பெண், பெண்ணுக்கு ஒரு சபலம், கணவன் பேர்ல ஒரு குற்றமும் வந்துடக்கூடாது என்கிற எண்ணம். அந்த எண்ணத்தினால நான் சொல்லிட்டேன் ராமா,
தவறு இருந்தால் பொறுத்து கொள்வாய் என்று சீத்தை தாம் பண்ண வேண்டிய அபிப்பிராயம் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டார். ராமன் என்ன பதில் சொல்றாருங்கிறத ஆவலோட நாம கேட்க போறோம். கருங்கல் பாளையம் கோதண்டராம சுவாமி கோயிலிருந்து விடை பெற்று கொண்டு புறப்படுவோம்.